morning, church. எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் எங்கள் சவுத் ரீஜன் சபையோடு சேர்ந்து தேவனை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கோசம் ஆக்சுவலி நானும் நேற்று என்னோட மனைவியை பேசிகிட்டு இருந்தோம். அப்படி லாங் டைம் we are going to see the south region. இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா we all gathered together, we worship Lord. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். நிறைய நமக்குள்ளான ஒரு உறவு முறைகளும் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அதிகமாக வளர்ந்ததுக்கான ஒரு இவங்க உலகமே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் in a COVID time we learn lot and we build our relationship with God, right? Amazing time. We always cherish that moment. And the AGSL we all gathered together and we had a great time as our brothers and sisters. ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தலைவர்களுக்கு நன்றி இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்காக. ஸோ ஐ வாண்ட் டு ப்ரே அண்ட் ஸ்டார்ட். ஜெபத்தோடு இந்த காரியங்களை ஆரம்பிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் நாங்கள் வழிநடத்தப்பட வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். நீர் எங்களிடம் என்ன பேச விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் இன்னைக்கு எங்கள் கூட பேசுங்க, எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய உறவு முறையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு, உண்மை போல நாங்கள் மாறுவதற்கு இந்த நேரமானது பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். இந்த வேலைக்காக நன்றி. இவையெல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸோ வென்ஸ்டர்ஸ், என்னோட வாழ்க்கையில் கடவுள் நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையிலும் கடவுள் நிறைய காரியங்கள் நடத்திட்டு வர பார்க்க முடியுது. ஈவன் டுடே இந்த லெசன் கூட இட் இஸ் அமேசிங்லி ஹெல்ப் மீ. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு லெசனாக இருக்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சது. மெனி டைம்ஸ் எவ்ரி டைம் when I prepare the lesson, the first audience of my lesson is myself. கடவுள் எப்பவும் எனக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரு. நான் என்ன மாறணும், என்ன விஷயங்களில் நான் இன்னும் தேவனோடு பலப்படணும் அப்படின்ற விஷயத்தை எனக்கு ஆழமாக சொல்லி கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே கடவுள் அனுபவிப்பார். ஸோ இது அமேசிங் லெசன் ஃபார் மீ. நான் என்ன இன்னைக்கு கற்றுக்கொண்டேனோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். டுடே ஐ வாண்ட் டு see the lesson from the book of Joshua. I believe நம்ம ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த ஜோஷுவா புஸ்தகத்திலிருந்து படிச்சுட்டு வரோம் நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன், வி கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜோஷுவா. இந்த ஜோஷுவா புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. The Joshua book talks about the Israelite journey to entering and conquering to the promised land. கரெக்டாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நுழைய போறக்கூடிய ஒரு சம்பவங்களை பற்றி நான் பேசக்கூடியதுதான் ஜோஷுவா புஸ்தகம். பல வருடங்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ள போக போறாங்க. இட்ஸ் அமேசிங் புக். அந்த புக்கில் how God directs the people, எப்படி அவருடைய மக்களை தேவன் எப்படி வழிநடத்தினாரு, அது மட்டும் இல்லாமல் எப்படி மக்கள் செவி கொடுத்தாங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி செவி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு காரியங்களை பற்றி பேசக்கூடிய புஸ்தகம் தான் ஜோஷுவா புஸ்தகம். Also, today we are going to learn from the Joshua chapter 3. My topic of my lesson: Are you ready to cross your Jordan? நீங்கள் உங்களுடைய யோர்தானை கடக்க தயாரா? ஆல்மோஸ்ட் வெல்கம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லெசனை பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் த கன்க்ளூஷன். அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். இட்ஸ் கிரேட் வெல்கம். ஸோ கடவுள் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேட்டில் சந்திருப்போம். ஸோ இந்த யோர்தானும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு பேட்டில் தான். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு யோர்தான் ஒரு பெரிய பேட்டிலாக இருந்துச்சு. அந்த பேட்டில் எப்படி அவங்க சமாளித்து அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போனாங்க அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்கணும். இங்கே யோசுவா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய எப்படி இருந்தாங்களா, ஒரு பல வருட காலங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஈவன் ஆபிரகாமுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ப்ராமிஸ் லேண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் தேர் நாட் கெட்டிங் என்டர் இன்டு த
ப்ராமிஸ் லேண்ட். வெயிட் பண்ணாங்க, அடிமைத்தனத்தில் போனாங்க, வனாந்தரத்தில் போனாங்க, அப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு எண்ட் ஆஃப் த டே எங்கே வந்திருக்காங்க? யோர்தான் வந்திருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில், இன்னும் கூடிய நாட்களில் நான் எனக்கு ப்ராமிஸ் லேண்ட் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்காங்க? 20 லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இறந்துட்டாங்க. ஸ்டில் இந்த ஜென்ரேஷன் நாங்கள் எல்லா 500 வருஷமாக வெயிட் பண்ணி நாங்கள் இன்னும் சில நாட்களில் நாங்கள் யோர்தான் நதியை கடந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போய் எங்களுடைய அற்புதமான தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போயிடுவோன்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஆனால் அங்கே நிற்கிறாங்க, யோர்தான் நிற்கிறாங்க. ஆனால் யோர்தான் ரிவர் என்ன தெரியுமா? யோர்தான் ரிவர் ஒரு சாதாரண ஒரு ரிவர் கிடையாது. ஆக்சுவலாக அந்த யோர்தான் ரிவர் இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் ரிவர். அது யாராலையும் சீக்கிரமாக அது கடக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ரிவர். ஒரு ஸ்விம் பண்ணியோ இல்லை ஒரு போட்லேயோ எதுலையுமே கூட ஒரு போக முடியாத ஒரு நதி தான். ஈவன் அவங்க அந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த வசனம் சொல்லுது 3:5-15 நம்ம படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹார்வெஸ்ட் டைமா. ஹார்வெஸ்ட் டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா நதிகள் வந்து வெள்ளப்பெருக்கு மாதிரி வருமா. பல மடங்கு அதோடைய வீர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்க. அந்த யோர்தான் நதியை பார்த்து எல்லாரும் கலங்கி நிற்கிறாங்க. இந்த யோர்தான் நதி எப்படி கடக்க போகிறோம்? அது பார்த்தீங்கன்னா 55 மீட்டர் இருக்குமா அதோடைய அகலம் நார்மலாக. ஆனால் அந்த ஹார்வெஸ்ட் டைமில் எப்படி இருக்கும்னா 110 மீட்டரா மாறிடுமா அதோடைய அகலம். இவன் எப்படி சொல்றது, இந்த ஹாலோட பெருசாக இருக்கும் அதோடைய அகலம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அகலமான ஒரு இவராக மாறிச்சா எப்போ? அந்த ஹார்வெஸ்ட் டைமில் எப்போ இவங்க கடக்கணும்னு வர ஒரு சூழ்நிலையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நதியில் இருந்துன்னா அதிகமான மின்சாரம் பாயுமா. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் பாயக்கூடிய அந்த ஃபாஸ்டில் பாயக்கூடிய அந்த நதி அந்த ஹார்வெஸ்ட் டைமில் 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் டபுளாக வந்து அந்த நதி வந்து பாய்ச்சு. அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த மக்கள் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க, இதை கடந்தாதான் நான் ப்ராமிஸ் லேண்டுக்கு போக முடியும். ஸோ இந்த ஜோர்தான் நதியை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரம் த டெசர்ட் லேண்ட் டு ப்ராமிஸ் லேண்ட். ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் இருந்து நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு போக போறேன்ற ஒரு சிம்பலைஸ் பண்றது தான் இந்த யோர்தான் நதியா. It means to entering from the old life to new life. இந்த யோர்தான் நதி கடக்கும் போது அவங்க எப்படி மாறுவாங்க? ஒரு வனாந்தரத்தில் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையில விரக்தியா அவிசுவாசமான பல இடங்களை கடந்து இந்த மக்கள் அந்த யோர்தான் நதி கடந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்னவா மாறப்போகுது? ஒரு புதிய வாழ்க்கையை மாறப்போகுது. லீவிங் பிஹைண்ட் த வில்டர்னஸ் அண்ட் ஸ்டெப்பிங் இன் டு த நியூ லைஃப். அதுதான் இந்த யோர்தான் நதி சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு பேசிக் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சபையா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனை வொர்ஷிப் பண்ண வந்திருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு குடும்பமாக நம்ம வந்திருக்கோம். ஒரு ஜாய்ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு வொர்ஷிப் பண்ணுறோம். பட் ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கும், ரைட்? நிறைய பேட்டில் இருக்கும். எங்கே எடுத்தாலுமே இந்த யோர்தான் நதி போன்ற நிறைய விஷயங்கள், நிறைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஈவன் உங்களோட திருமண வாழ்க்கையில் இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் நான் எப்படி என் திருமண வாழ்க்கையை இன்னும் வந்து ஆரோக்கியமா, ஒரு சந்தோஷமா, ஒரு இன்டிமேசியா இருக்கணும், என்ன இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு யோர்தான் நதி உங்களுக்கு மத்தியில் இருக்கலாம். உங்களுடைய பேரண்டிங் லைஃப்ல எப்படி என்னுடைய மகளை ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கணும், அதுக்கான அறிவு என்கிட்ட இல்லவே இல்லையே. நான் கடல் ரீதியாக என்னோட குடும்ப வாழ்க்கையை வழிநடத்த முடியல. எப்படி என் வாழ்க்கை, என்னோட குடும்பம் வந்து கடல் ரீதியாக மாறும் அப்படின்ற ஒரு யோர்தான் நதி உங்களுக்குள்ள இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் சிக்னஸ் இல்லை பர்சனல் ஃபெய்த், இன்னும் நம்ம நிறைய பாவமான வாழ்க்கையில் இன்னும் மன திரும்ப முடியாத நிறைய காரியங்கள் நான் ட்ரை பண்றேன் ஆனால் என்னால் ஒரு இன்னும் தேவனுக்கான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியல, எப்படி வாழணும்னு தெரியல அப்படின்ற ஒரு யோர்தான் நதி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். Even we may struggle in financial, even we may struggle in sickness, even we may struggle in relationship with others. மற்றவரோடு இருக்க உறவுமுறையை என்னால் இன்னும் பலப்படுத்த முடியல, இன்னும் அவங்க என்ன புரிஞ்சிக்கல, அவங்க என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற நிறைய யோர்தான் நதி நமக்குள்ள இருக்கலாம். எனக்கு எப்படி கடக்கணும்னு தெரியல அப்படின்னு நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். பட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த யோர்தான் நதியை கடந்து ப்ராமிஸ் லேண்டுக்கு போறாங்க. அவங்க எப்படி கடந்தாங்க?
கடவுள் எப்படி அவங்கள கடக்க வச்சார். அது மூலமா இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். 3000 years பேக் எப்படி வந்து இந்த மக்கள் இந்த யோர்தான் நதியை கடந்தாங்களோ அதே தேவன் மூலமா இன்னைக்கு நாம் அந்த யோர்தான், நமக்குள்ள இருக்கிற யோர்தான் நதியை நம்ம கடப்பதற்கு இன்னைக்கு கடவுள் நமக்கு உதவி செய்ய போறார். Are you ready to cross the Jordan? So I have 3 points to share. Nil, Gavani, Sell. Go, stop, wait and go. இந்த 3 காரியங்கள் தான் இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் முழுவதுமா தேவன் இஸ்ரேல் மக்களை யோர்தான் நதியிலிருந்து கடக்க வச்சாரு அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாப். நம்மளுடைய யோர்தான் நதியை நம்ம கடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, நிப்பாட்டணும். ஏன்னா கடக்கணும்னு சொல்லி பிரதர் வந்து சொல்லி தரனாரு, ஆனால் ஃபர்ஸ்ட் நிப்பாட்ட சொல்றாரு. ஸ்டாப் மீன்ஸ் ஸ்டாப் ரிலையிங் ஆன் அவர் செல்ஃப். ஸ்டாப் மீன்ஸ் ஸ்டாப் ரிலையிங் ஆன் அவர் ஓன் wisdom. Stop means stop relying on my strength, my experience, my thinking, my assumption, my direction, fear, doubt, guilt, anxiety and many things. Stop. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. உங்களுக்குள்ள நிறைய யோர்தான் நதி இருக்கும். நீங்க ஆவிக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் பேட்டில் உங்களுக்குள்ள இருக்கும். நான் தேவன் பிரகாரம் வாழாம இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நான் அந்த யோர்தான் நதியை கடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஸ்டாப் மை செல்ஃப். நான் எனக்குள்ள இருக்கிற காரியங்களை நான் நிப்பாட்டணும். ஸ்டாப்பிங் மீன்ஸ் டேக்கிங் டைம் டு சீக் காட்ஸ் டைரக்ஷன் பிஃபோர் டேக்கிங் மை டிசிஷன். எனக்குள்ள தோன்றுற விஷயம் எல்லாத்தையும் நான் நிப்பாட்டு கடவுள் என்னை எப்படி வழி நடத்துகிறாரோ அதை நான் தேடணும். We'll read Joshua chapter 3 verse 1 to 4. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. Joshua chapter 3 verse 1 to 4. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சீக்கிரமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆமென். ஆமென். ஸோ இங்கே இஸ்ரேல் மக்கள் எல்லாமே யோர்தான் நதிக்கு கடக்கிறதுக்கான வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் போகாதீங்க, வெயிட் ஃபார் 3 days. 3 நாள் பண்ணுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட்லி அவர் என்ன சொல்கிறாரா, இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுத்துருக்காரா, நீங்கள் போய் ஏதாவது பில்ட் பண்ணுங்க, ஒரு போட் கட்டுங்க, ஏதாவது டேம் கட்டுங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பைபாஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? நோ, அவர் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் ஃபாலோ த காட்ஸ் ஆர்க். கடவுளுடைய உடன்படிக்கையை பின்பற்றுங்க. அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, நாளைக்கு வந்து என்ன மாதிரியான மிராக்கள் நடக்க போது தெரியாது, என்ன எப்படி வந்து அவங்க கடக்க போறாங்க தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஃபாலோ த காட்ஸ் ஆர்க். லேவியர்கள் வந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு முன்னாடி போவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபாலோ த காட். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே we need to just follow the God. தேவனை
பின்தொடர்வதுதான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பின்தொடர்வதுதான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த 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 அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தை, ஒரு உயிருள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் more than 10 to 12 times பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. இட் மீன்ஸ் அவங்க யோர்தானை கடப்பதற்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, they need to follow God, they need to listen to the word of God, they need to obey God. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்க, அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்காங்க இல்ல. அப்பதான் வந்து 40 வருஷ காலம் வனாந்தரத்துல வந்து ஒரு பயத்தோடு நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் போலாம், ஐயோ நம்மளால கடக்க முடியுமா, கடக்க முடியாதா, இவ்வளவு ஒரு சோதனை இருக்கு. நான் நினைச்சிருவேன் நேரம் நம்ம ப்ராமிஸ் லேண்ட் கிட்ட வந்துட்டோம், நம்ம கடந்துரும் நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயங்கள், இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் நமக்கு முன்னாடி நிக்குது அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி அவங்களுக்குள்ள இருக்கலாம். அவங்களுக்குள்ள நிறைய டவுட், கடவுள் நிஜமாலுமே வந்து இதனை கடக்க வைப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டோட இருந்திருந்த மக்களை யோசனை சொன்னாரு, நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்டாப், நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபாலோ காட். சிஸ்டர்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் we are run through with a lot of emotions, we run through with a lot of fear, we run through with a lot of doubts, but as a disciple of Jesus நம்ம அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு we need to follow God, just we need to follow blindly God. கடவுளை ஒரு மிகுந்த ஒரு அப்பட்டமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய விஷயமா இருக்கு பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றாங்க பாருங்களேன், கடவுளுக்கும் அந்த அந்த ஆர்க்குக்கும் நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணுமா, 2000 அடி டிஸ்டன்ஸ் இருக்குமா. ஏன் 2000 அடி டிஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒன் திங் இட் சேஸ், கடவுள் வந்து அவ்வளோ பரிசுத்தமானவர், நம்ம அவர் கூட நெருங்க முடியாது அப்படின்னு ஒரு சில காரியங்கள் சொல்லப்படுது. இன்னொரு காரியங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த 20 லட்சம் பீப்புள் இருக்காங்களே, எவ்ரிஒன் நீட் டு see the God's direction. எல்லாருக்குமே கடவுளோட டைரக்ஷன் தெரியணுமா. யாருக்குமே வந்து கடவுளோட டைரக்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாம, மக்கள் முன்னாடி வந்து நிற்காம, இல்லை மக்களால் வழிநடத்தப்படாம, எல்லாருமே தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் எல்லா மக்களுமே தேவனுடைய டைரக்ஷனை பார்க்க முடியுமா. Brothers and sisters, we will have many people in our life, we have lot of things in our life, but our direction of our disciple life is only God. God is very clear about this. We should not get distracted by people, we should not distract about many things. ஆனால் God is very clear. நான் எனக்கு உனக்கு ரொம்ப தூரம் வைங்க, ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு விஷயம் பார்க்க முடியும். ரொம்ப கிட்ட இருந்தால் கிட்ட இருக்க மக்கள் பார்க்க முடியும், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கவங்களுக்கு என்ன பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. God is very clear about that. Everyone need to see God, every individual need to see God. நான் என்னோட மற்றவங்களுடைய விசுவாசத்தை வச்சு என்னோட விசுவாசத்தை நம்ப முடியாது, ஓட்டவே முடியாது. கணவனோட விசுவாசத்தை வச்சு மனைவி ஓட்ட முடியாது, மனைவியோட விசுவாசத்தை வச்சு கணவன் ஓட்ட முடியாது, தாய் தகப்பனுடைய விசுவாசத்தை வச்சு மகன்கள் ஓட்ட முடியாது. Everyone need God in our disciple life. Amen. So God is very clear. So brothers and sisters, நம்முடைய யோர்தானை நாம் கடக்க வேண்டும் என்றால் we need to follow God, we need to see God as a individual. பட் இந்த யோர்தானை நம்ம கடக்கும்போது we have two types of people we have நம்ம வாழ்க்கையில. எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை நினைச்சு ஐயோ என்னுடைய இந்த யோர்தானை என்னால் கடக்க முடியாது, நம்மளுடைய வீக்னஸை குறித்து இந்த யோர்தானை என்னால் கடக்க முடியாது, நான் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய சூழ்நிலைகளில் ஐயோ என்னால் இது போக முடியாது, நான் இங்கேயே இருந்துடுறேன், இது பெரிய விஷயமா இருக்கு, என்னால் கையாள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம யோர்தானை கடக்காம இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நிறைய இருக்கு. என்னால் இந்த பலவீனத்தில் மாற முடியாது, எனக்கு இந்த சூழ்நிலை கடக்கிறதுக்கு நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லி we are putting back. We are always realizing our failures. We always feel that we are unworthy. We are always doubting the God's power. And we are always comforting in the wilderness. நான் என்ன பண்றேன், நான் வனாந்தரத்திலேயே இருந்தேன், என்னெல்லாம் ரிஸ்கே எடுக்க முடியாது அப்படின்னு one type of people are there. And second type of people, I want to cross immediately with my strength, with my power, with my wisdom. நான் பல வருஷமா டிசைபிளா இருக்கேன்பா, எனக்கு தெரியும்பா, I know how to handle my disciple life, I know how to handle all the circumstances அப்படி சொல்லி some people trust our experience, some people trust our talent, some people trust our past success,
Some people trust our pride. ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்டயும் நிறைய வாரியர்ஸ் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள்கிட்டயும் நிறைய அற்புதமான லீடர்ஸ் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள்கிட்ட நிறைய பலவான்கள் இருந்தாங்க. பட் யாருமே என்ன பண்ணல, அவங்களுடைய முயற்சிகளால அது பண்ணவில்லை. தே என்டையர்லி டிபெண்ட் ஆன் த காட்ஸ் ஆர்க். அந்த கடவுளுடைய அந்த ஆர்க் நம்பி தான். வாட் இஸ் a God's ark? The God's ark represents the presence of God. அந்த அந்த உடன்படிக்கை படி எதை சொல்லுது? தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. நான் கடவுளுடைய பிரசன்னத்தை மட்டும் தான் நம்புவோம். ஸோ who are the people we are? நான் எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, எனக்கு நிறைய சோர்வுகள் இருக்கு, நான் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷங்களா நம்ம இருக்குமா? I know many things, man. I have a lot of things. I have a lot of brain, wisdom. நான் என்ன பண்ண போறேன்? I am going to do this அப்படின்ற ஒரு மக்களா இருக்குமா? இந்த ரெண்டு மக்களா இருந்தாலுமே it is very dangerous. We should be people of believing God. நான் கண்மூடித்தனமா நான் என் தேவனை நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? We need to pray for everything. நம்ம வாழ்க்கையில் எந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும், நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த பேட்டில் வந்தாலும், we need to go and pray. We need to ask God's guidance. We should pour out our heart to God. And we need to study the Bible very deeply to get the direction from God. தேவனுடைய வார்த்தை தான் நம்ம டைரக்ட் பண்ணோம். And we need to get help. நம்ம ஆவிக்குரிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் எடுத்துக்கிட்டு when we stop and we recognize the God's presence, it leads to promise. நான் எப்போ என்னை நிறுத்தி தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு நான் போறேனோ அன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு போகும். My second point, wait. What is my wait? Cleanse yourself and strengthen your relationship. We'll read Joshua chapter 3 verse 5. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். ஆமென். இங்க யோசுவா சொல்றாரு, எல்லாரும் நீங்க ரெடியா இருங்க, நாளைக்கு வந்து கடவுள் அற்புதம் செய்ய சொன்னாரா? என்ன சொன்னாரு? Clean yourself. It means build your relationship with God. பரிசுத்தப்படுத்திங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கடவுள் தேவனுடைய உடன்படிக்கை போவோம், அதை பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாரு. இங்க அடுத்து சொல்றாரு பரிசுத்தமா. பரிசுத்தம் இல்லாம God டைரக்ஷன் எங்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கடவுள் எங்க இருக்காரே தெரியாது. கடவுளோட டைரக்ஷன் நம்மளுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. Our victory is not depend on how much obstacles we have. Our victory is depend on how much we have relationship with God. எனக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் நான் ஜெயிச்சேன்ற நம்மளுடைய வெற்றி கிடையாது. நான் எல்லா போராட்டங்களிலும் நான் எவ்வளவு தேவனோடு ஒரு உறவுமுறை வைத்துக் கொண்டேன் என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதான் நம்மளுடைய வெற்றி. Amen, sisters. The purity is the key for seeing God. Hebrews chapter 12:14 says, without holiness no one will see God. If your hearts are not pure, we will be spiritually blind. நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இல்லை அப்படின்னா நாம ஒரு ஆவிக்குரிய ஒரு குருடராய் நாம இருப்போம். We may see only the problems, but we can't see the God's power. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில கடவுளுடைய வேலையை என் வாழ்க்கையில பார்க்கவே முடியலையே, கடவுளுடைய அற்புத வாழ்க்கையை பார்க்க முடியல. அப்படிங்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா we are spiritually blind. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு அற்புதமான வாழ்க்கையவே இல்லாததனால தான் many times we can't see the power of God in our life. Joseph says very clearly, இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்கும் தெரியாது, ஆனா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். Our relationship is matter, brothers and sisters. இன்னைக்கு எனக்கும் கடவுளுக்குள்ள உறவுமுறை பத்தி எனக்கு பெரிய அக்கறை இருக்காது, ஆனா கடவுள் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யணும்னா it is not true. It's a false doctrine. It is a relationship, right? நான் சுவிட்ச் போட்டா லைட் எரியுன்றது அது ஒரு பொருள்.
எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுமுறைன்றது கடவுள் எனக்கு அற்புதம் செய்வாரு. I need to respond with obedience. I need to respond with this relationship. Our God is a relationship God. He is not only a powerful God. அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மட்டுமே கிடையாது. He is a God of relationship. He wants our love. He wants our obedience. He wants our walk with him. நம்ம முழு இருதயத்தோட அவர் கூட நடக்கணும்ன்றது அது he always expect. We should take our purity very seriously, brothers and sisters. நம்மளுடைய கிறிஸ்துவ பயணத்தில் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸாகவே எடுத்துக்கணும். Job chapter 1 verse 5. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென். அமேசிங் லைட். ஒரு யோபு என்ன பண்ணறான், இஸ் a man of God. அவர் என்ன பண்றான், அவன் குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட ஜெபிப்பாங்களாம். கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்களா, இதில் ஆசை forgiveness. எதுக்காக, செஞ்ச பாத்துக்கா இல்ல, செஞ்ச பாவம், செய்ய போற பாவம், தெரியாம செஞ்ச பாவம் கூட, எங்க என் மகன்களோ மகள்களோ தெரியாம கூட கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தம் இல்லாம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி they pray together to build a relationship with God. Brothers and sisters, our relationship with God is matter, brothers and sisters. நம்மளுடைய உறவுமுறையை, கடவுளுக்கும் நமக்குள்ள உறவுமுறையை நம்ம என்ன பண்ண முடியாது, we will take very serious. நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணோம், ஹோலினஸ்னா ஒரு லஸ்ட்டு, ஒரு விபச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோலினஸை ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுட்டு ஓகே எனக்கு வந்து நான் வந்து ஐ எம் ஏ வெரி ஹோலி பர்சன், எனக்கு வந்து ஒரு விபச்சார எண்ணங்களோ இல்லை அசுத்தங்களோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹோலினஸை வந்து என்ன பண்ணுறோம், சின்ன குறுகிய வட்டத்து. ஹோலினஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, த இம்பியூரிட்டி இஸ் எனிதிங் அகைன்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட். கடவுளுக்கு விரோதமாக செய்கின்ற எல்லா காரியமே பரிசுத்தம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஈவன் த அன்ஃபர்கிவிங் ஹார்ட் இஸ் அ இம்பியூர் ஹார்ட். ஒரு ரீகன்சில் இல்லாத ஒரு ஹார்ட் கூட ஒரு இம்பியூர் ஹார்ட். ஒரு மன்னிக்க முடியாத ஒரு இருதயம், மன்னிப்பு கொடுக்காத ஒரு இருதயம், மன்னிப்பு கேட்காத ஒரு இருதயம், worldly arguments, worldly decision, ஒரு disunity among us, pride, jealousy, selfishness, everything which is against God is impurity. நான் impurityன்றது சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணிருக்கோம், but anything against word of God is impurity. But we need to change our heart, otherwise we can't see the miracle of God in our life. We can't see miracle, அடுத்த விஷயம், we can't see God in our life. நம்ம தேவனை நம்மளால பார்க்கவே முடியாது. பட் we have the excuse for our sinful, தெரியுங்களா, நம்ம நிறைய வாட்டி நம்மளோட பாவத்தை குறித்து ஒரு sinful nature, ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். என்ன இருக்கும், நான் வந்து ஆதாமுடைய இதுலேருந்து வந்திருக்கேன், அவன் வந்து ஒரு சின்ஃபுல் நேச்சர்லேருந்து, ஃபாலன் நேச்சர்லேருந்து வந்திருக்காரு. ஐ எம் இன்ஹெரிட்டட் த சின்ஃபுல் நேச்சர் ஆஃப் ஆடம், ஸோ ஐ எம் டூயிங் சின் அப்படின்னு நிறைய ஒரு சாக்கு போக்குகள் நம்மகிட்ட நிறைய இருக்கும். ஈவன் ஐ ஹேட் மெனி திங்ஸ், பட் வி ஷுட் ரிமெம்பர் ஐ எம் இன்ஹெரிட்டட் த ஹோலி நேச்சர் ஆஃப் ஜீசஸ், ஸோ ஐ ஷுட் நாட் சின். நம்ம எங்க இருக்கோம், பஸ் ஆடாமோடைய ஒரு விழுந்து போன பாவ சுபாவத்திலிருந்து வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமா ஒரு பரிசுத்த நேச்சர் நமக்குள்ள வந்திருக்கு. So we don't have excuse for doing sin, brothers and sisters. Many people have, ஆமா நான் மனுஷனுக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும், நிறைய பாவங்கள் இருக்கும், அதுதான் வந்து God வந்து என்னுடைய கிரேஸ் கொடுத்து மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லி keep on doing sin, but that is not an excuse. We are not the nature of Adam, we have the holy nature of Jesus in our life. We should not take grace as a cheap grace. தேவனுடைய கிருபையை நம்ம நடத்த கூடாது. We should not take a very cheap grace. ஒரு சம்பவம் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தருக்கு வந்து நாய் கடிச்சிச்சான். நாய் கடிச்சோன்னு என்ன பண்ணாராம், அவர் போயிட்டு
அந்த ரேபிஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு போய் ஊசி போட்டு வந்துடுறான். அவர் என்ன ஃபீல் பண்ணாரா, இனிமே எந்த நாய் கடித்தாலும் என்ன ஆகுது, என்ன தொந்தரவு செய்யாது, என்னை விஷம் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக நாயும் கூட பழக ஆரம்பிச்சிடலாம். அது நாய் என்ன பண்ணிச்சான், தொடர்ந்து கடிச்சிட்டே தான் இருந்துச்சான், ஆனால் விஷம் ஏறல. இட் இஸ் ரைட், விஷம் ஏறாது, ஆனால் அந்த நாய் கடிச்சதோடைய ரன்னர் தெரியுமா, அதுவே அவர் சாவடிச்சிடும். இவன் ஜீசஸ் கிரேஸ் கொடுத்துட்டாருன்றதுக்கோசம் நம்ம தொடர்ந்து பாவம் செய்கிறது இட் இஸ் நாட் ரைட் பை சிஸ்டர்ஸ். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். we should see our life very seriously. Purity is not a suggestion. Purity is a necessity to see God. நம்ம நிறைய பேருக்கு பியூரிட்டின்ற ஒரு சஜஷனாக வச்சிருப்போம். இட்ஸ் நாட் a suggestion. உங்க வாழ்க்கையில் ஹோலினஸ் இல்லை அப்படின்னா நீ யோர்தான் நதி கடக்கிறது கிடையாது. யோர்தான் நதி கிட்ட கூட போக முடியாது. இங்க யோர்தான் நதி கடக்கிறதுக்கோசம் அவர் யோசுவா அவர் அவங்களை கூப்பிட்டாரா, போய் அங்கே நில்லுங்க. அது நிற்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, நீங்க பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நிவர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்படல, அந்த போராட்டத்தை சந்திக்கிறதுக்கே நம்மளுக்கு என்ன தேவை, பரிசுத்த தேவை. இல்லைன்னா we'll be still in a wilderness. இன்னும் நம்ம அந்த வனாந்தரத்தில் நாம் இருக்கக்குள்ள. ஸோ our purity life is a very key to see God. Amen, sisters. My last point. Go. Sellingal. Step out in faith. ஒரு விசுவாசத்தோட கடந்து போங்க. We'll read Joshua chapter 3, 13 to 17. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வரை. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வரை. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிக்கோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். Amen. Go means faith in God to start our journey. நம்ம விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. We need to take action. இங்க என்ன பண்ணாரா, அங்க அவங்களுடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு அவங்க போன உடனே அந்த நதி ஓரமா போயிடுச்சா, என்ன ஆச்சு, என்ன கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு அங்க லேவியர்களுக்கு, அவங்க கால்களை தண்ணீர்ல வைக்கணும். இட்ஸ் obedient, இட்ஸ் a faith. ஆனா அந்த நதி எப்படிப்பட்ட நதி, ஸோ வெரி டேஞ்சரஸ். நீங்க பக்கத்துல போய் நின்னா கூட என்ன பண்ணுதமா, அதுவே நம்மளை யூத்து கொண்டு போய் உள்ள விட்டுரும். அவ்வளோ ஒரு மோசமா இருக்கும் அந்த நதி, நீ கிட்ட போய் நிற்க முடியாது. அது அந்த தண்ணீரோட சாரல் பட்டாலுமே நம்மளுக்கு அவ்வளோ வலிக்கும். அவ்வளோ ஹை கரண்ட் பாஸ் பண்ணக்கூடியதில் நீங்கள் போய் நில்லுங்க, அந்த நதி ஓரமாக போய்டும், நீங்களும் நடந்து போங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் போய் நில்லுங்க. லேவியருக்கு என்ன பண்ணுவாங்க, காலை வச்சதுக்கு அப்புறம் தான். அவங்க எவ்வளோ நேரம் வச்சாங்க, ஒரு அரை மணி நேரம் வச்சாங்கன்னா 1 மணி நேரம் வைக்கல சொல்ல, நீங்கள் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நதி ஓரமாக போகும். ஸோ we need to step out, brothers and sisters. We should not, நம்ம எனக்கு ஒரு the faith is not about walking the perfect condition. என் சூழ்நிலை எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, இப்போ ஓகே நான் உள்ள போலாம். That is not a faith. We need to step out
அட் எனி டிஃபிகல்ட் கண்டிஷன். அவங்க அந்த நடுக்கத்தோடு அங்கே நின்றுருக்க மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம், கோ ஸ்டெப் அவுட். இன்னைக்கு ஆர் வி எக்ஸ்பெக்டிங் எனி கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்? We need to step out, brothers and sisters. We need to start. We need to start our journey with faith. In go means faith in God to sustain our journey. நம்ம எப்படியா ஆரம்பிச்சிருவோம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கேயே ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் நடுவில் போய் என்ன பண்ணிருக்கோம்? ரொம்ப எங்கடா ஆரம்பித்தோம், என்னடா இப்போ இங்கே வந்து நின்றுருக்கோம், ஒரு குழப்பமாக இருக்கு, இங்கே போகிறதா அங்கே போகிறதா. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமாக ஆரம்பிச்சேன், ஆனால் இப்போ வந்து என்ன இருக்கு, ரொம்பவும் ஒரு பலவீனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்கலாம். பட் இவங்க மிடில் ஆஃப் த ஜேர்னி அவங்க 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 அந்த நதி எப்படிப்பட்ட நதியாக இருந்துச்சா? அவங்க எங்கே கால் ஊன்றி நின்றாங்களா? ஒரு ட்ரை லேண்டை தலை நின்றாங்களா? எந்த இடத்துல? மிடில் ஆஃப் த ரிவர். எப்படிப்பா ட்ரை லேண்ட் இருக்கும்? ஒரு தண்ணி காயறதுக்காக ஒரு ரொம்ப நேரம் ஆகணும், ஆனால் ஒரு ட்ரை லேண்ட் இருந்தானா. Many times we feel in our middle of our journey we feel very restless. You may be a long year of disciple, பல வருஷங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கலாம். Even you are in the middle of your Christian journey, we feel very restless. We feel unfaith. பல நேரத்துல நம்ம ஒரு விசுவாசம் இல்லாதவர்களா இருக்கக்குள்ள we stuck up in the middle. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மிடில் இருந்துட்டு ஐயோ நம்ம எப்படியோ ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இப்போ நடுவில் இருந்து முடிக்கிறோமே. The faith means believing that God sustain us. எல்லா சூழ்நிலையுமே கடவுள் என்னை தாங்கி நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் we need to go, brothers and sisters. Actually in our life எங்களுடைய we had 10 years back we had a big Jordan எங்களுடைய திருமண வாழ்க்கையில். ஆக்சுவலி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஐ ஹேட் அ பிக் ஸ்டொமக் பெயின், ஒரு பெரிய ஒரு ஸ்டொமக் பெயின் எனக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் போய் நான் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஐ ஃபீல் டாக்டர் சொன்னாங்க இது சின்ன ப்ராப்ளம், தே செட் chronic pancreatitis அப்படி சொன்னாங்க. chronic pancreatitisனால் நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ ஓகே, இது ஒன்று அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா டோன்ட் டேக் எனி ஆயில் ஃபுட் ஃபேட் அப்படி சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. பட் எவ்ரி மந்த் I went to the hospital. We felt என்ன நடக்குதே தெரியல. I eat, we go to hospital. We eat, we go to hospital. And within 3 months, I was 99 kg. 99 கிலோ இருந்தேன். Within 3 months, I became 55 kg. எனக்கும் என் மனைவிக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஈவன் டாக்டர்ஸ் ஆல்சோ அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு பெருசாக டயக்னைஸ் பண்ண முடியல. இட் இஸ் வெரி ரொம்ப பெரிய ஒரு இது கிடையாது. We felt ஒரு 6 மாதத்தில் எங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் போனோம். we went different all hospital போயிட்டோம் சென்னையில் இருக்க. பட் 2 மாதம் நல்லா இருப்போம், 3ஆவது மாதம் we go to the hospital, we admit and I lost the weight. ஒரு 10 கிலோ 15 கிலோ இறங்கிட்டு இருப்பேன். Almost I am in a dead stage. My family, everybody feel I am going to lose அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு 10 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. We don't know where to go. டாக்டர் கிட்ட போவேன், டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு கூகுள் மேப் எடுத்து கூகுள் எனக்கு மெடிசன் கொடுப்பார். ஐ see that ஏன்னா இவங்களுக்கே இதுக்கான மருந்து கண்டுபிடிக்க முடியலையா, எந்த மாத்திரை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. நான் என்னோட சின்ன பையனை விட்டுட்டு we go hospital everywhere. எங்கேயாவது ஒரு மருந்து மாத்திரை கிடைக்குமா, எங்கேயாவது குணமடையுமா அப்படின்னா everybody says இல்லை, just they're trying but every day we lose our strength. நானே என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஒரு கடினமான ஒரு பயணமாக இருந்து ஒரு 10 years back. we don't know what to do. எங்கே போகலாம், எங்கேயுமே எங்களுக்கு ஒரு டோரே ஓப்பன் பண்ணல. எதை சாப்பிட்றதுன்னு தெரியல, எந்த மாத்திரை சாப்பிடணும்னு தெரியல, இதுக்கான மருந்து கிடைக்குமா, மருந்து கிடைக்காதா, many things. But one day me and my wife, we don't know where we are going. நம்ம எங்கே போகணும் நம்மளுக்கு தெரியல. ஒரு டாக்டர் கிட்ட போனால் இது சாப்பிடணுன்றாங்க, காலையில் டாக்டர் இது சாப்பிடணுன்றாங்க, நைட்டு டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. nobody knows how to handle this. it becomes a life threatening for us. எங்களுக்குள்ள ஒரு உயிர் பயமே எங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. but one day me and my wife we prayed, God, we don't know how to handle this situation. we don't know what to சாப்பாடுன்றது ஒரு நம்மளுடைய பேசிக் ரைட், அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. we don't know what to do.
We just prayed, God, we are going to give to you. We don't take any medicine. Even நாங்கள் என்ன பண்ண மாட்டேன், ஒரு மெடிசனே எடுக்க போகிறது கிடையாது. Just we are going to eat this thing. நாங்கள் இதுதான் சாப்பிட போகிறோம். We are going to take any medicine. We are not going to go to any doctors. We prayed. Even till now, I am not taking any tablet for this. God is amazingly guiding us. Yeah, I have the weakness in my body, but என்னுடைய உணவு ரொம்பவும் ஒரு டிசிப்ளின் உணவாகவும், என்னுடைய மனைவிக்கு அதுக்கான பலத்தையும் அதுக்கான ஞானத்தையும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எந்த டாக்டருமே சொல்ல. பட் காட் ரிவீல்ட் அஸ் த்ரூ ப்ரேயர். இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை டேக் கேர் பண்ணு, சாப்பிட்ட உடனே பிரச்சனை வந்துச்சா இதை சாப்பிடாத. God revealed through His. No doctor gave these suggestions. Nobody gave these suggestions. But only God revealed to us. It's an amazing thing. It is happening in my life. Only if we trusted many doctors. We trusted many medicines. We trusted many wisdom people. Nobody helped us this direction. Only when we went and kneeled down to the God and we prayed, God gave this direction to us. We need to start our journey with faith. And we need to be strong in the middle of our life, and also we need to complete our faith. Joshua chapter 4:18. யோசுவா புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊறின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல் அதன் கரையெங்கும் புரண்டது. ஆமென். So God started the journey. In the middle of the thing, God protected them, and also God என்ன பண்ணாரு, அவங்களோட ஜேர்னியை முழுசா முடிச்சு. The faith is not about starting. The faith is not about standing on the middle. The faith is we need to complete our journey. நம்முடைய மரணம் வரைக்கும் தேவனுடைய விசுவாசத்தில் தேவனுடைய டைரக்ஷனில் we need to start and we need to sustain and we need to complete our journey, brothers and sisters. Lastly, we need to நம்முடைய யோர்தான் நதியை கடக்கணும் அப்படின்னா what we should do? We should stop recognizing us and stop recognize God. நான் என்னை விட்டுட்டு நான் தேவனுடைய டைரக்ஷனுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிக்கணும். I need to wait. நான் என்ன கவனிக்கணும், என்னுடைய வாழ்க்கையை கவனிக்கணும், என்னுடைய பரிசுத்தத்தை கவனிக்கணும் to start my journey. And I need to step forward. என்ன நடக்கணும்னே தெரியாது, எனக்கு என்ன நடக்கணும்னு தெரியலனா கூட I need to step forward to start my journey. Lastly, Hebrews chapter 12 verse 2. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். 3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Amen. ஆமென். We'll read one, bro, in Tamil. Sorry. 1. 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Amen. ஆமென். So we need to cross our Jordan by fixing our eyes on Jesus. Here, what is the heart of God here? தேவனுடைய உடன்படிக்கை என்னதுங்க? It's Jesus.
அந்த யோர்தான் நதி என்னது? காடோட wrath, மேபி அவர் sin. அதில் யார் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணா? ஜீசஸ் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட்டட். He went before us. அதை கடந்து சென்றாரு. What we should do? We should follow Jesus. We need to fix our eyes on Jesus to cross our Jordan. We need to fix our eyes on Jesus to fight our battle, brothers and sisters. இன்னைக்கு நம்ம நிறைய பேட்டில் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை டைரக்ஷனாக வச்சாங்களோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, அவங்கள வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திட்டாங்களோ, ஸ்டெப் ஃபார்வர்ட், அவங்க விசுவாசத்தில் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ, ஈவன் இஃப் வி நீட் டு கிராஸ் அவர் ஜோர்டான், நம்ம வாழ்க்கையில் நிறைய யோர்தான் நதி போன்ற நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நம்ம கடக்க வேண்டும் என்றால் வி நீட் டு ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் and we need to follow him. Amen. Thanks for listening. Glory to God. Amen.